அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பேப்பர் டெஸ்ட்டு 7 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து 20 மினிட்ஸ் டெஸ்ட்டு. ஏன் 20 மினிட்ஸ்னால் இன்னும் ஒரு 5 டெஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு 3 டெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து 15 மினிட்ஸ்க்குள்ள மாற போகிறோம். சரியா? ஸோ இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. எடுத்தோடனே நீங்கள் வந்து 15 டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஒரு 5 டெஸ்ட்டாவது 20 மினிட்ஸில் போடுங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் வாங்க. சரி, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த மெஷர் ஆஃப் ஒன் ஆங்கிள் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ், ஒரு ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மிச்சம் 2 ஆங்கிள் தான் இருக்க போது. 42 டிகிரி மோர் தேன் தி மெஷர் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். தட் மீன்ஸ் அனந்தர் 2 ட்ரையாங்கிளுக்கு வந்தும் difference வந்து 42 the a minus b is 42. One of a right angle triangle is 42 degree more than the measure of the smallest angle. அதாவது அடுத்த ஆங்கிளோட இது more than less than டிஃபரன்ஸ் போட்டுருங்க. ஓகே, a plus b is 90. ஏன் a plus b 90 கொடுத்துறேன்? ஒரு ஆங்கிள் 90 டிகிரினா மற்ற 2 ஆங்கிள் தான் கன்சிடரே பண்ணுறோம். இது ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். a plus b is 90, a minus b is this. ஓகே, ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் இது வந்து சப்ராக்ட் பண்ண வரும். சப்ராக்ட் பண்ண எவ்வளோ வரும்? 48 வரும். 48ல டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 24 இஸ் த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. How many of the following numbers are divisible by 3 but not 9? சின்னதாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். 9 வரணும் அப்படின்னா 9 வரணும்னா ஆட் பண்ணால் 9 வரணும். இந்த 9 விட்டுருங்க, இது ஆட் பண்ணால் 9 வருது. ஸோ அதனால் இது மல்டிபிள் ஆஃப் 9. அஃப்கோர்ஸ் மல்டிபிள் ஆஃப் 9 எல்லாம் மல்டிபிள் ஆஃப் 3 தான். இப்போ 2 விஷயம் செக் பண்ணணும். மல்டிபிள் ஆஃப் 9 எலிமினேட் பண்ணணும். அட் த சேம் டைம் நான் மல்டிபிள் ஆஃப் 3 எலிமினேட் பண்ணணும். நம்ம ஒன்லி மல்டிபிள் ஆஃப் 3 மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். சரியா? இவருங்க இது மல்டிபிள் ஆஃப் 9 தான். 3 6 விட்டுருங்க. இது மல்டிபிள் ஆஃப் 9 தான். 6 4 10 10 plus 8 is 18 9. இது விட்டுருங்க. ஓகே, இது ஆட் பண்ண 9 வரும். மிச்சது ஆட் பண்ணீங்கன்னா 12 வரும். இது மல்டிபிள் ஆஃப் 3 நம்ம கேட்டகரி வந்துடுச்சு. அடுத்தது இது ஆட் பண்ணால் 12னா மல்டிபிள் ஆஃப் 3 தான். இது வந்துடுச்சு. ரெண்டாச்சா? இது ஆட் பண்ணால் 15 15 plus 6 is 21 21 plus 6 is 27. இது மல்டிபிள் ஆஃப் 9. ஓகே, இதை விட்டுருங்க. 5 and 4 விட்டுருங்க. நம்ம கேட்டகரி வந்துச்சு. 3 ஆயிடுச்சா? அதே மாதிரி 10 10 plus 5 is 15 15 plus 6 is 21. இது வந்துச்சு. 1 2 3 4. Answer is 4. Question number, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. The distribution of monthly expenditure of Ramesh on various items. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டைரக்டா லாஸ்ட் லைன் போயிடுங்க. மந்த்லி இன்கம் ஆஃப் ரமேஷ் வந்து 45,000. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஹவுசிங் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன். ஹவுசிங் எவ்வளோ? 25%. டிரான்ஸ்போர்டேஷன் வந்து 10%. ரெண்டே ஆட் பண்ணால் 35%. 35% ஆஃப் 45,000. இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று என்ன, இது மல்டிபிள் ஆஃப் 45னா இந்த மல்டிபிள் ஆஃப் 9 இருக்கணும். இது மல்டிபிள் ஆஃப் 9 கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தோம்னா அதே மாதிரி தான். 1 and 9 விட்டுருங்க. சரி, 9 விட்டுருங்க. மிச்சதெல்லாம் மறுபடியும் 9 வருதான்னு பாருங்க. இது மல்டிபிள் ஆஃப் 9, இது மல்டிபிள் ஆஃப் 9. ஓகே, இது மல்டிபிள் ஆஃப் 9. அடுத்தது வந்து மல்டிபிள் ஆஃப் 7 இருக்கணும். மல்டிபிள் ஆஃப் 7னா அப்படியே டிவைட் பண்ணி பாருங்க. 15ல 14, ரிமைனிங் 1 175 7ஆல் டிவைட் ஆகும். இது 7ஆல் மல்டிபிள் ஆகும். 112 மல்டிபிள் ஆஃப் 7 தான் நினைக்கிறேன். ஐ திங்க் 1 42 மல்டிபிள் ஆஃப் 7, மிச்சம் 5 இருக்கும். 50 இஸ் நாட் மல்டிபிள் ஆஃப் 7. ஓகே, 13 135 மல்டிபிள் ஆஃப் 7 கிடையாது. ஆன்சர் திஸ். இப்படி பார்த்தாவே போது, டோன்ட் மல்டிப்ளை. அப்புறம் இன்னொரு ஷார்ட்கட் வேற சொல்றேன், அது நாம வச்சுக்கலாம். 35 into 45. இப்படி இந்த டிஃபரன்ஸ் 10 இருக்கு. அந்த 5ல எண்ட் ஆயிருக்குன்னா 5 into 5 75 போடுங்க, லாஸ்ட் 2 டிஜிட். ஓகே, இதுல எது சின்ன நம்பரோ, சாரி, இதுல எது பெரிய நம்பரோ 5 விட்டுருங்க. இதுல எது பெரிய நம்பர்? 4. 4ஓட 1 ஆட் பண்ணுங்க, 5. 5 into 3 எவ்வளோ? 15. அதான் ஆன்சர். இந்த நம்பரை லாஜிக்கு எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்க 25 into 35க்கும் அப்ளை பண்ணலாம். 75 into 85க்கும் அப்ளை பண்ணலாம். 25 into 35 எவ்வளோ? This is 4 4 into 2 8 75. This is 9 9 into 7 is 6 3 75. இப்படி இந்த மாதிரி ஷார்ட்கட்டை நீங்க எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அது போய் ரிசர்ச் பண்ற அளவுக்குலாம் போக வேண்டாம். இந்த மாதிரி இடையில சொல்ற கேப் மட்டும் எடுத்து உள்வாங்கிட்டு கரெக்டான இடத்துல அப்ளை பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஷார்ட்கட் லேர்ன் பண்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எக்ஸாம்ல அப்ளையே பண்றது இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ரீசன் என்னன்னா, அந்த இடத்துல தோணவே தோணாது. பொதுவா இந்த மாதிரி ஷார்ட்கட் வந்து நீங்க பொறுமையா உட்காந்து போட்டீங்கன்னா வரும். இந்த கேப்ல, அந்த மொமெண்ட்ல நீங்க ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர்ல இருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வரவே வராது. சரியா? நீங்களே கான்சியஸா இருந்து
யூஸ் பண்ணீங்கன்னா தான் தோணுச்சுன்னா தான் வரும். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் வரும். கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. The sum of the cubes of the natural number is 9728. A cube plus B cube is 9728. Sum of two number is 32. A cube plus B cube எப்படி எழுதலாம்? A plus B into A square plus B square minus AB. இப்படி எழுதுறதுக்கு பதிலா நான் இன்னொரு ஃபார்முலா சொல்றேன், அதுல வச்சு எழுதிக்கங்க. வாட் இஸ் தோஸ் ஃபார்முலா அப்படின்னா A plus B whole square minus 3AB. அதாவது இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் இப்படியும் எழுதலாம். சரியா? இப்படி எழுதுனா திஸ் இஸ் 32 அங்கே டிவைட் பண்ணுங்க. 332 96, ரிமைனிங் 1 12 0 128ல 4. ஸோ A square A plus B whole square minus 3AB is equal to 304. A plus B என்னன்னா 32 ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னா 1024 minus 304 which is equal to 3AB. அங்க போயிடுங்க. 3AB இது சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 0 2 7 720 is 3AB. ஓகே, 3 கேன்சல் பண்ணா 240 AB. இதுக்கு பெட்டர் இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்பர் கண்டுபிடிச்சது நல்லது. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் 240. சம் ஆஃப் தோஸ் டூ நம்பர் இஸ் 32. A plus B கூட்டினீங்கன்னா 32 அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 240. பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரியுது, 12 and 20 தான் இருக்கு முடியும். இது ரெண்டையும் கூட்டி பாருங்க, உங்களுக்கு வந்து 32 வரும். மல்டிபிள் பண்ணி பாருங்க 240 வரும். ஸோ என்ன கேட்குறேன்னா பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கியூப்ஸ் ஆஃப் திஸ் நம்பர் கேட்குறான். ஸோ 20ஓட கியூப் 8000, 12ஓட கியூப் 1728. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க, 72 வரும். ஒரே ஒரு ஆன்சர் தான் 72 முடியுது. ஸ்டாப் இட். ஃபுல்லாக போகணும்னு அவசியம் கிடையாது. பட் 12 கியூப் வரலும் 15 கியூப் வரலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. Question number 5 வாங்க. The circular arc whose radius is 4 cm making an angle 45 degree at the center. Find the perimeter of the sector. பெரிமீட்டர்னா இப்படி. ஓகே, இது ஆர்க்கு, இது ரெண்டும் ரேடியஸ். இந்த மூணையும் ஆட் பண்றது பேர் தான் வந்து பெரிமீட்டர். இந்த இந்த ரேடியஸ் இது ஆர்க். ஆர்க் லென்த் என்ன? தீட்டா, தட் இஸ் 45 டிவைட் பை 360 இன்டூ 2 பை ஆர். 2 இன்டூ 22/7 இன்டூ ஆர் எவ்வளோ? 4 சென்டிமீட்டர். Find the perimeter of this. எல்லாம் பிளஸ் பிளஸ் இங்க ஒரு 7, இங்க ஒரு 4, இங்க ஒரு 4, இதுல ஒரு 4, இதுல ஒரு 4 பிளஸ் 8. இது வந்து ஆர்க் லென்த் பிளஸ் 8. அவ்வளோ. ஸோ இது வந்து என்ன பண்ணுங்க, 45 வந்து 90ல 2 இருக்கு, 360ல 4 90, ஸோ 8. ஸோ இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இந்த 8 இதுக்கு 22/7 பிளஸ் 8. ஓகே, 7 8s are 56. 56 plus 22 is 78 divided by 7. This is your answer. Okay, simple now. Question number 6. Which of the following is divisible by 11? அப்படி 11ஆல் டிவைட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து பெட்டரா என்ன பண்ணலாம்னா ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, நீங்க எல்லாம் 11 11 விட்டுருங்க, மிச்சத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். 368ல 3 11s are 33, மிச்சம் 338ல 11ஆல் டிவைட் ஆகாது. 63ல வந்து 5 55, ரிமைனிங் 80 88ல டிவைட் ஆகும். இது 11ஆல் டிவைட் ஆகும். இது 86ல 77, ரிமைனிங் 9 93 டிவைட் ஆகாது, விட்டுருங்க. 11 மிச்சம் 16ல வந்து 111, ரிமைனிங் 53, 53ல வந்து 44னா அந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் 9, 98 வராது. ஸோ ஆன்சர் திஸ். இங்கே வந்துருச்சுல, அதோட நிறுத்திக்கங்க. 11638 11638. இந்த மாதிரி கொஸ்டின்ல 11ஆல் டிவைட் பண்ணிட்டே போங்க. ஒவ்வொன்றா நீ எடுத்து ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு போறது டைம் வேஸ்ட். ஓகே, the curved surface area of the right circular cylinder height is 56 cm is 1408. curved surface. Find the diameter of the base of this. curved surface ஏரியானா இது, இந்த போர்ஷன் தான் curved surface area. இது 2 pi RH. ஓகே, 2 into 22/7. R எவ்வளோ தெரியாது, H எவ்வளோ 56 equal to 1408. ஓகே, 8. ஸோ 11ஆல் அடிச்சுன்னா 2 times 11 வந்து 1 times 11 11, மிச்சம் 30ல 2 times 11 8 128. ஸோ 4 8ஆல் அடிச்சுன்னா 1 8s are 8, ரிமைனிங் 48ல 6
இங்க மறுபடியும் 4. ஸோ r equal to 4. ரேடியஸ் இஸ் 4. டயமீட்டர் கேட்குறான் 8 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க, 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர். 8 பார்த்து உணர்ச்சி பட்டுறாதீங்க. 8 சென்டிமீட்டருங்கிறது 0.08 மீட்டர். ரொம்ப முக்கியம். 8 பார்த்து நம்பரை தடுமாறிடாதீங்க. இந்த மாதிரி யூனிட்லையும் உங்களுக்கு செக் வைப்பான், பார்த்துருக்கு. சரியா? கொஸ்டின் நம்பர் 8. Select the correct statement of the properties of the triangle. Sum of the two sides may be equal to third side. மேபிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. கான்செப்ட் கிளியரா இருந்தீங்கன்னா ஓகே. சம் ஆஃப் டூ சைட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென், ஆல்வேஸ் ஈக்குவல் டு, அதுவும் ஈக்குவலும் கிடையாது, ஆல்வேஸ் கிரேட்டர் தென் அதர் சைடு. இதுதான் கண்டிப்பான சம் ஆஃப் டூ சைட்ஸ். எந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணாலும் மூணாவது சைடோட அதிகமாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் ட்ரையாங்கிளே வரைய முடியும். திஸ் இஸ் தி மெயின் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஃபார்மிங் அ ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அதெல்லாம் 10 செகண்ட் பார்த்துட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 9. The Sara can finish work in 18 days. Tara can complete in 15 days. Tara work for 10 days, left the job. Okay, 15 and 18. 90 ஃபிக்ஸ் பண்ணுங்க. 90 யூனிட்ஸ்னு. சாரா வந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட் பண்ணுவாங்க. ஏன்னா 18 டேஸில் 90 யூனிட்னா ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ். தாரா வந்து ஒரு நாளைக்கு 6 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் 15 டேஸில் 90 யூனிட்ஸ். தாரா ஒர்க் ஃபார் 10 டேஸ். தாரா வந்து 10 டேஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா 60 யூனிட் முடிச்சிருவாங்க. மிச்சம் 30 யூனிட்டு. 30 யூனிட்டை சாரா மட்டும் தான் பண்ணுறாங்க. அவங்க 5 பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் பண்ணுவாங்க? 6 நாளில் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் திஸ். இந்த மாதிரி கொஸ்டினில் ரிமைனிங் ஒர்க்குன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 6. மொத்தம் ஒர்க் எவ்வளோ நாள் முடிஞ்சாங்கன்னா, ஆல்ரெடி தாரா ஒரு 10, இவங்க சாரா மிச்சம் இருக்கிற ஒரு 6 நாள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் 16 வரும். பி கேர்ஃபுல். அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு பார்த்துங்க. கொஸ்டின் நம்பர் 10 வாங்க. x plus 1 by x is 6. What is this ன்னு கேட்குறாங்க. This is x plus 1 by x into x minus 1 by x. இது கண்டுபிடிக்கணும். x plus 1 by x is 6. x minus 1 by x என்ன அப்படின்னா x plus 1 by x whole square minus x minus 1 by x whole square. இது ஒரு ஃபார்முலா. Note it down. Equal to 4. So a plus b whole square, a minus b whole square ரெண்டையும் ஆட் பண்ணா 4ab வரும். a and bங்கிறது இந்த ஃபார்முலா போட்டு போடுறேன். This is 36. 36 minus 4 equal to x minus 1 by x whole square. What is this? 32. 32 equal to x minus 1 by x whole square. So what is x minus 1 by x? Under root of 32. So this is under root of 32. This is 6. Under root of 32 ங்கிறது என்ன? 16 into 2. 16 வெளியே எடுத்தா 4. 4 into 6 is 24 root 2. Answer is 24 root 2. Question number 11. Third proportion of this. அப்படின்னா அந்த லாஸ்ட் நம்பரை இன்னொரு டைம் மல்டிபிள் பண்ணிட்டு செகண்ட் நம்பரால் மல்டிபிள் பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க. 9 9 into 3 7ல தான் முடியும். ஒரே ஒரு ஆன்சர் தான் 7ல முடியுது. ஸ்டாப் இட். கொஸ்டின் நம்பர் 12 வாங்க. 40 men can complete the work in 30 days. 10 men leave 40 into 30. 10 men லீவ்னா 30 பேர் தான் இருக்காங்க. எத்தனை நாள் ஒர்க் பண்ணணும்னு கேட்குறான். 10 அப்படியே கேன்சல் பண்ணா 40. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், ஒன்றுமே கிடையாது இதெல்லாம். கொஸ்டின் நம்பர் 13 வாங்க. Cost price of 20 oranges equal to selling price of 24 oranges. Okay, profit percentage, profit கொடுத்துட்டாங்க. ஸோ இது 1 ஆர்டிகிளோடைய காஸ்ட் ப்ரைஸ் 1/28 வைங்க. 1 ஆர்டிகிளோட செல்லிங் ப்ரைஸ் 1/24 வைங்க. ஆப்வியஸ்லி செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகம். ஸோ அதனால எஸ்பி மைனஸ் சிபி அப்பான் எஸ்சிபி. இது எஸ்பி, இது சிபி இன்டூ 100 போட்டால் முடிஞ்சிச்சு. இங்கே 24, இங்கே 28 கிராஸ் பண்ணிட்டு மேலே 4 வரும். 4 அப்பான் 24. 28 கேன்சல் ஆகிடும் இன்ட்டு 100. ஸோ ஆன்சர் 100/6. 100/6 அப்படின்னா 50/3. திஸ் இஸ் 16. 2/3. சரியா? இன்னொரு ஹிண்ட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்தால் மேலே 0 வரது ஆன்சர். இது வந்து முக்கியமான ஷார்ட்கட்டாக நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியல, அது மீன் டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டைம் இல்லாமல் தான் போகும். நான் இப்போதைக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா 6 into 3 is 8. 8 + 2 is 0. இது எதுவுமே 0 வராது பாருங்கள். இந்த செக் பண்ணி பாருங்கள். இது ஓன் கெடிட். சரியா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனல் பர்சன்டேஜ் கேட்குற கொஸ்டினில் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகும். 100 கொஸ்டின் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, ஆனால் 98 கொஸ்டின் ஒர்க் அவுட் ஆகும். 1 or 2 கொஸ்டின் மிஸ் ஆகலாம். ஏன்னா நாமளே சீட்டிங் ஃபார்மில் தான் சொல்கிறேன். ஓகே, அப்படி சொல்லும்போது 1 or 2 எக்ஸப்ஷனல் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் கொஸ்டின் ஒர்க் அவுட் ஆகும். பர்சன்டேஜ் மிக்சட் ஃபார்மட் அப்படி இருந்தால் கண்டிப்பாக மேலே 0 வருது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14 வாங்க. 250 மீட்டர்
250 meter, 252 meter long. Train is running at 125 km per hour. What is the time in which will pass the man who starts from the engine running at the speed of 70 km, same direction as that of the train? What is the time in which it will pass the man who starts from the engine? Okay, same direction போறாங்க. ஃபார்முலா என்னன்னா லாங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ட்ரைனோட டிஸ்டன்ஸ் 252, இவங்களுடைய ஸ்பீட் டிஃபரன்ஸ் S1 மைனஸ் S2. ஸோ 125 மைனஸ் 17 எவ்வளோ, 108. யா 108. ஓகே, கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு, மேலே மீட்டர்ல இருக்கு. இது கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்தினா 5/18 மல்டிபிள் பண்ணி 18 மேலே வந்துடும். இவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கு. கொஸ்டின் வந்து செகண்ட்ஸ் தான் கேட்குறேன். எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கு. எப்படி இருந்தாலும் பாயிண்ட்ல தான் வரப்போகுது. இது திஸ் ஆர் திஸ் ஆர் திஸ், கண்டிப்பாக இது இல்லை. ஓகே, 8 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு? 8 வந்து 18 வந்து 6 டைம்ஸ். 6 டைம்ஸ்னா இங்கே 330 வரப்போகுது. 3ஆல் மட்டும் டிவைட் பண்ணுங்க, 8.4. ஸோ ஆன்சர்ஸ் 8.4. கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 15 வாங்க. tan ஸ்கொயர் காமன் எடுங்க. tan ஸ்கொயர் காமன் எடுத்தினா 1 plus tan ஸ்கொயர்னு வரும், ஈக்குவல் டு 1. வாட் இஸ் 1 plus tan ஸ்கொயர்? திஸ் இஸ் சீக்கன் ஸ்கொயர். சீக்கன் ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் காஸ் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ காஸ் ஸ்கொயர் என்ன? ஈக்குவல் டு tan ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு tan ஸ்கொயர். காஸ் பவர் 4 இது tan பவர் 4. காஸ் ஸ்கொயருங்கிறது tan ஸ்கொயர். இதுதான் கேட்குறாங்க. tan பவர் 4 plus tan பவர் 4 ஸ்கொயர் இஸ் 1ன்னு கொடுத்துருக்கான். ஆன்சர் மஸ்ட் பி 1. இங்கே வெளியில் நல்ல வேலை 1 இல்லை, வெளியில் 11 கொடுத்துருக்கான். சும்மா தேவையில்லாமல் இந்த மல்டிபிள் ஆஃப் 11. ஆன்சர்ஸ் ப்ளஸ் 11. ஸோ ஆன்சர்ஸ் 11. ஆன்சர் உள்ளுக்குள்ள ஆன்சர் 1. அதை பாட்டு விட்டிங்கன்னா இந்த 11 பார்க்காம விட்டுற போறீங்க. பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 16. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யூ மஸ்ட் நோ cos 2 theta equal to 1 minus டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இந்த ஃபார்முலா தெரியணும். அல்லது இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். 1 plus cos 2 theta equal to 2 cos ஸ்கொயர் தீட்டா அப்படி தெரியணும். சரியா? அந்த மாதிரி இந்த 2 காமனாக எடுத்தீங்கன்னா 1 plus cos 8 theta அப்படிங்கிற ஃபார்முலா 2 into what is 1 plus cos 2 theta? 2 theta 1 plus cos 2 theta இருந்தால் 2 cos square theta. 1 plus cos 4 theta வந்தால் 2 cos 4 thetaன்னு ஒரு cos square 4 thetaன்னு ஒரு, இது எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கு, ரூட்டுக்குள்ள. சரி, 2 into 2 4, 4 cos square 4 thetaன்னு வரும். திஸ் இஸ் 4 cos square 4 theta. ரூட் எடுத்தீங்கன்னா 2 plus, அதாவது இந்த 2 plus 4க்கு 2 cos 4 theta அப்படி மறுபடியும் ரூட் வரும். மறுபடியும் 2 வெளியே எடுத்துருங்க. 1 plus cos 4 thetaன்னு வரும். வாட் இஸ் 1 plus cos 4 theta? இதே லாஜிக் அப்ளை பண்ணா 2 into cos square 2 thetaன்னு வரும். மறுபடியும் ரூட்ல இருக்கு, 2 வெளியே எடுத்தீங்கன்னா 2 cos 2 theta. ஸ்கொயர் போயிடும். இங்க வெளியில ஒரு 2 இருக்கு, 2 plus this. இது மறுபடியும் 2 வெளியே எடுத்தீங்கன்னா 1 plus cos 2 thetaன்னு வரும். 1 plus cos 2 theta is 2 cos square theta under root. This is 2 cos theta. So answer is 2 cos theta. ஓகே, வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதுன்னா ஃபியூ செகண்ட்ல போடலாம். உங்களை எக்ஸ்பிளைன் பண்றதுனால இவ்வளோ டைம் ஆச்சு. மற்றபடி ஈஸி கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 17. இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா a பிளஸ் பி, a மைனஸ் பி. a பிளஸ் பி என்ன? 7.35, 2.25. ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வந்தது? 0, 6, 9.6. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வந்தது? 5, 5.1. 5.1 divided by 0.24. ரெண்டு பக்கம் 96 into 51 divided by 24. 24 வந்து 4 times. 4 into this 5, sorry 4, 204. There option இல்லை. Okay, a square minus b square. a square எவ்வளோ? 7.3, 10, 6, 9.6. ஓகே, சப்ராக்ட் பண்ணா 0, 1, 5 minus 5.1 தான். ஓகே, 5.1. சாரி,
கரெக்டா? திஸ் இஸ் 204 தான். ப்ராபபிலி கொஸ்டின் தப்பா இருக்கலாம், அல்லது இந்த பிரிண்டிங் எரர் தப்பா இருக்கலாம். திஸ் இஸ் 204 இருக்கலாம். ஓகே, சான்சஸ் 204. தப்பா இருந்தா சொல்லுங்க. ஓகே, கொஸ்டின் 18 வாங்க. Avinash monthly salary is 50,000 and his monthly expenditure is 18,000. Radha monthly salary is 16,000 and her expenditure is 24,000. Find the ratio of the savings. அப்படியே எடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் இருந்து சேலரி சப்ராக்ட் பண்ணுங்க. 32,000 தான் ராதாவுடைய சேவிங்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ராதா கேட்கல பாரு, ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ராதா ஃபர்ஸ்ட்லயும் அவினாஷ் செகண்ட்லயும். ஓகே, அப்போ அவினாஷ் தான் நம்ம 32,000 பார்த்தோம், ராதா வாங்க 62,000 வாங்கி 24,000 வந்து செலவு பண்ணுறாங்க. மிச்சம் 36,000 வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 36 is to 32. ஆன்சர்ஸ் 9 is to 8. ஓகே, கொஸ்டின் நம்பர் 19 வாங்க. A can finish the job in 8 hours. B can finish in 12 hours. If they work simultaneously, in how many hours can they do this job? Okay, formula 1/8 plus 1/12. Integral LCM is 24. 3 plus 2 is 5. 5 upon 24 போடுங்க. ஸோ ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 24 upon 5, that is 4.8. ரிவர்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 20 வாங்க. A can finish the job in 8 hours. B can finish in 24 hours, 12 hours. If they work simultaneously, how many hours they will do? Okay, I think a repeat question. Okay, question 19 and 20 both are same. Question 21 வாங்க. The following pie chart data appeared and passed student of class 2 ABCD. ஓகே, இது அப்பியர் ஆனவங்க, இது பாஸ் பண்ணுவாங்க. சார் ரெண்டு டேட்டா இருக்கு. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்ட் இன் செக்ஷன் சி? செக்ஷன் சியில் வந்து 100 டிகிரி இருக்கு, 1800 பேர் இருக்காங்க. 100 டிவைட் பை 360. ஏன் 360னா டிகிரியாக மாற்றினேன். இவ்வளோ பேர், அதில் 1800 பேர் வந்து டோட்டல் சியில் இருக்காங்க. மைனஸ், ஏன் மைனஸ்? இவங்க டோட்டலாக அப்பியர் ஆனவங்க. பாஸ் பண்ணவங்க 25%. 25/100 ஆஃப் 800. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வில் கெட் அப்பியர் ஆனவங்க, பாஸ் ஆனவங்க, ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் இஸ் தி ஃபெயில் ஆனவங்களோட லிஸ்ட். சரியா, ஒரு 0 எடுத்தீங்கன்னா இது வந்து 2 வரும், 5 டைம்ஸ் வரும். ஓகே, 1/8 5 500. சிம்பிளாக இது 500 தான். மைனஸ் இது 4ன்னா இது 200. ஸோ 500 minus 200 is 300 is the section C failed candidate. Question, easy question அதெல்லாம். Question 22. The circular path 600 meter. Pankaj and Rohit walking opposite direction from the same point. 2.85 meter per second. 5 kilometer per second. இது முதல்ல மீட்டர் per second மாற்றுங்க. How many minutes they will first opposite மீட் பண்றாங்க. So circumference 600 meter டிவைட் பை ரெண்டு பேரோட ஸ்பீடே ஆட் பண்ணணும். 2.85. ஓகே, இவன் வந்து 5.4, அது வந்து 5/18 டிவைட் பண்ணுங்க, மல்டிபிள் பண்ணுங்க. கேன்சல் பண்ணினா இது வந்து 0.3. ஏன்னா 18 வந்து 3 times is 54. 5.4னா 0.3. 0.3 into 5 is 1.5. 1.5. ஸோ ரெண்டு ஸ்பீடே ஆட் பண்ண 1.5. இது 5, இது வந்து ஆட் பண்ண 3, 4.35. இதுதான் வந்து அவங்களுடைய டைமிங். 4.35 டைமிங். கிலோமீட்டர் பர் ஹவர், மீட்டர் பர் செகண்டா மாறுச்சு. மேலே மீட்டர், கீழே மீட்டர். என்ன அதில் கொடுத்துருக்கோம்? ஹவு மெனி மினிட்ஸா? மினிட்ஸுக்குனால நான் வந்து இது செகண்டில் இருக்கும், மினிட்னால டிவைட் பை 60 டிவைட் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணால் 10. ஸோ 10 upon 4.35. 10ல் எத்தனை 4 இருக்குன்னா கண்டிப்பாக 2 times தான் இருக்கு. ஸோ இது திஸ் ஆர் திஸ். சும்மா டிவைட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ? மேலே 1000 போட்டுருங்க, கீழே 435 போட்டுருங்க. 2 times போட்டிங்கன்னா 2 into 0, 7, 8. ஸோ 130. 0 சேர்த்துக்கிறேன். 130ல் 4 times எவ்வளோன்னா 3 times 4 is 12 தான் வரும். ஆன்சர் திஸ். ஃபுல்லெல்லாம் போடாதீங்க,
இந்த மாதிரி டிவைட் பண்ணுறோட பர்பஸே என்னன்னா, இது எப்போ யூஸ் பண்ணலாம்னா, எப்பப்பெல்லாம் இந்த ரவுண்டட் ஆஃப் அப்ராக்சிமேட்லி கிடனா இந்த மாதிரி போடுங்க. கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ரெண்டாவது ஸ்டெப்ல உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணாதீங்க. கொஸ்டின் நம்பர் 23 வாங்க. ஆவரேஜ் ஆஃப் ஆல் த பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 32 டு இந்த பிட்வீனுங்கும் போது 32 எடுக்கக்கூடாது, 69 எடுக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, சம்டைம் 32 69 இந்த எண்டு நம்பர் வந்து பிரைம் நம்பராக கொடுத்துருவாங்க. அதே நம்ம எடுத்துப்போம். இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி 32 and 16 போத் ஆர் நாட் பிரைம். ஓகே வாங்க. நெக்ஸ்ட் பிரைம் என்ன? 37 இஸ் நெக்ஸ்ட் பிரைம். 32க்கு அப்புறம் 33 இல்லை 35 இல்லை 37 தான். அடுத்தது 41, அடுத்தது 43, அடுத்தது 47, அடுத்தது 49 கிடையாது 53, அடுத்தது 59, அடுத்தது 61, அடுத்தது 65 இல்லை 67. ஓகே இவ்வளோ நம்பர் இருக்கு. 1 2 3 4 8 நம்பர்ஸ் இருக்கு. சரியா? 8 நம்பர்ஸ் இருக்கு. ஆட் பண்ணுங்க. 10, இங்கோ 10, 20, 30, 38. கேரிஸ் 3, கீழே 8 இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும். 3 10, 20, 30, 30 plus 3, 33, 33 plus 3, 36, 40, 408. 51 is the answer. Simple. Question number 24. Cot T is 24 upon 7. So 24 upon 7 is adjacent divided by adjacent divided by hypotenuse, opposite. Opposite is 7, adjacent 24. Obviously, Pythagoras and 25 is the hypotenuse. Sin P கேட்குறாங்க 7 upon 25. The answer is 7 upon 25. சிம்பிளான கொஸ்டின் தான். Pythagoras and triplet கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு. எல்லா ட்ரிப்ளெட்டும் படிச்சு வச்சுங்க அப் டு 100 வரையிலும். ஓகே சம்டைம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். 7, 24, 25 ப்ராபப்ளி எல்லாத்துக்கும் இந்த நம்பர் தெரியும். ஓகே இது விட்டுட்டு 3.5, 12, 12.5 இப்படிலாம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. சரியா? Pythagoras and triplet ப்ரொபோர்ஷனேட்டாக ரெண்டையும் டிவைட் பண்ணி கூட கொடுப்பாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரி நம்பர்ஸில் 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் இட். கொஸ்டின் நம்பர் 25. In what time 3720 amounts to become this in simple interest? அப்படியே எடுத்து டிவைட் பண்ணுங்க. 3 சப்ராக்ட் பண்ணுங்க. 3 7 2 0 சப்ராக்ட் பண்ணா 4 2 6 5 1 5 6 2.4. இது வந்து 3720 12% இன்ட்ரெஸ்ட்ல 1 இயரா எத்தனை வருஷம்? n இயர் டிவைட் பை 100. ஒரு ஜீரோ கட்டு. ஒரு ஜீரோ இங்கே போயிடுச்சுன்னா 15624 டிவைட் பை 372 இன்டூ 12. இதுதான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுக்க போகுது. ஓகே எப்படி இருந்தாலும் 5 வராது. ஏன்னா எக்ஸாக்டாக 5ஆல் டிவைட் ஆகாது. ஓகே நான் ஒன்று சொல்கிறேன். 2 × 2 எவ்வளோ? 4. மேலே 8 இருக்கு. மேலே 4. 4 எதால் மட்டும்னா 4 வரும்னா 4 எதால் மட்டும்னா 4 வரும்னா கண்டிப்பாக 1 or 6. ஆப்ஷன் சாய்ஸில் 1 இல்லை 6 இல்லை. இப்போ இது தூக்கிடலாம். கண்டிப்பாக ஆன்சர் ஃப்ராக்ஷனில் தான் வரப்போகுது. கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக பாருங்கள். ஓகே அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 372 × 12 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 372 × 12. ஓகே கீழே வந்து 4 74 7 2 3 4 6 4 4. இது வந்து 4 4 6 4. இது 4 15. 4 15னா 4 உடைய எத்தனை டைம்ஸ் 15ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 5 டைம்ஸ் கிடையாது. ஆன்சர்ஸ் 3.5 டைம்ஸ். ஓகே ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட் வச்சு சொல்லலாம். நான் இங்கே உங்களுக்கு புரியுறதுக்காக இதெல்லாம் போட்டேன். நீங்கள் இங்கே வச்சே சொல்லிடலாம். எப்படி இருந்தாலும் மேலே வந்து 5 டைம்ஸ்க்கு மேலே வராது. 3 5 டைம்ஸ் தான். நீங்கள் 12ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 4 வந்துடும். 4 வந்து 15ல எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக 3 பாயிண்ட் சம்திங் தான் இருக்க போகுது. ஒரே ஒரு ஆன்சர் தான். ஸோ இப்படி தான் நீங்கள் எலிமினேட் பண்ணால் ஃபுல்லாலாம் கம்ப்ளீட் பண்ணாதீங்க. சரியா? ஸோ இதில் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்தராக எல்லா டெஸ்ட்லையும் அப்ளை பண்ணுங்கள். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் டெஸ்ட். பை.